ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்யாரி டிசைன். ஸோ இன்னைக்கான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் லீஃப் ஷேப்பில் ஃபில்லிங்ஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஃப்ளாட்டாக நம்ம வந்து எந்த ஒரு பைப்பிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ நம்ம டேரக்டாக த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து த்ரெட் எந்த கலர் த்ரெட்ல நம்ம லீஃப் ஃபில் பண்ண போகிறோமோ அந்த த்ரெட்ல சென்டரில் லீஃபோட சென்டரில் வந்து ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச் குட்டி லாக் நான் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 to 5 டைம்ஸ் கிட்ட ஒரே பிளேஸ்லேயே பக்கத்தில் ஓகேங்களா. ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ நம்ம வந்து லோடிங் ஸ்டிச்சஸ்னாலே ஒன்று பைப்பிங் த்ரெட் ஏன்னா ஜட்டோசின்னு சொல்லிட்டு அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறத நம்ம சென்டரில் கொடுத்துட்டு நம்ம லோட் பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு அந்த எம்போசர் லுக் வரும். ஸோ இந்த மாதிரி த்ரெட் ஃபில்லிங் கொடுக்கும்போது இந்த மாதிரி சேம் கலர் த்ரெட்லேயே நம்ம இப்போ எம்போசர் த்ரெட் மாதிரி நம்ம ஒரு த்ரெட்டை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லீஃப் ஃபில்லிங் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒர்க் வந்து பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் இந்த சென்டரில் மட்டும் நான் இப்படி ஒரு 5 to 6 டைம்ஸ் வந்து போட்டுட்டு இப்போ டேரக்டாக ஆரி நாட் போல கட் பண்ணல எதுவுமே பண்ணல. இப்படி டேரக்டாக மேலே கொண்டு போயிட்டு எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் எப்பயும் போல அந்த லீஃப் ஃபில்லிங் வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு எம்போசர் லுக் வரும். ஒர்க் பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நம்ம சேம் கலர் த்ரெட் போட்டுருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அது வந்து கேப் வந்து தெரிஞ்சாலுமே நமக்கு வந்து தனியாக தெரியாது. ஏன்னா நம்ம சேம் கலர் த்ரெட்ல பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு மேலே அவுட்லைன் போட்டிங்கன்னா நமக்கு இந்த ஸ்டிச்சஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த டிப்ஸ் வந்து தெரியாதவங்க யூஸ் பண்ணிக்கோங்க.